நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பி ஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 805வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நாளைய நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி போகிறோம், கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் ராஜராஜேஸ்வரி தரிசனம் ஆச்சு. இந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன். அங்கே வீடியோ எதுவும் எடுக்கலை. நான் நல்ல கும்பலாக இருந்தது, ஒரு சத்தமாக இருந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ த ஃபோட்டோஸ் டு யூ. அம்பாள், மூலவர் அம்பாள் மட்டும் ஒன்று எடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு என்னென்ன, இன்றைக்கி நாக சதுர்த்தி. நாகங்களும் கருடனும் அண்ணா தம்பி. இப்போ நாகர்கள்லாம் பிறந்தது கத்ருக்கு. கத்ருவோட சகோதரி தான் வினதை. வினதைக்கு பிறந்து தான் அருணனும் கருடனும். ஸோ ரெண்டு பேருமே சக்களத்தி பசங்க. இவாளுக்குள்ள தீராத பகை இருந்தது. எப்படி உண்டாச்சு அதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி கதையில். நாளைக்கு கருட பஞ்சமி பாருங்க. இன்றைக்கி சதுர்த்தி, நாளைக்கு பஞ்சமி, கருட பஞ்சமி. ஸோ இதுதான் பண்ண போகிறோம். முதல்ல ராஜராஜேஸ்வரியோட அந்த அலங்காரம், இன்றைக்கி ஆடி போகிற அலங்காரத்தை காமிச்சு விட்றேன் நான். வளையல் மாலையோடு போட்டிருக்க. எல்லா தெய்வத்துக்கும் போட்டிருந்த பெண் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது வளையல் மாலைகள். இதுவே கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு த சப்ஜெக்ட். கருட பஞ்சமி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நாக சதுர்த்தி பார்த்தாச்சு. கருட பஞ்சமி என்ன? கருட பஞ்சமி நாளைக்கு என்ன, ஆந்திர பிரதேஷ்லேருந்து பனி கௌரி விரதம்னு ஒன்று பண்ணுவாள். அதாவது கௌரி அம்பாளை சில பேர் வெள்ளி முகம் வச்சுருப்பா, பித்தளையில் முகம் வச்சிடும். கர்நாடகாவிலலாம் பித்தளை முகமே இருக்கும். காந்திராலையும் உண்டு பித்தளை முகம். கிரீடமெல்லாம் இருக்காது, முழுங்கலாக இருக்கும். நல்லா தலைவாரினா மாதிரி இருக்கும். காதில் ஓட்ட போட்டுக்கும், தோடெல்லாம் போடலாம். தேங்காய் அதே வரலட்சுமி நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணி அதன் மேலே சிவனுக்கு எப்படி நாகம் வைக்கிறாலும் நாகத்தை வைப்பா. அது மேலே யார் மேலே? கௌரி மேலே அந்த நாகத்தை வச்சு பூஜை பண்ணுவாள். சுமங்கலிகள் சுமங்கலி ஸ்தானம் நிலைக்கத்துக்காக பண்ணக்கூடிய பனி கௌரி விரதம். அது நாளைக்கு கருட பஞ்சமரிக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் நான் இன்னைக்கு. இந்த பனி கௌரி விரதம் இந்த ஃபோட்டோவும் காமிச்சிடுறேன். அம்பாளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆந்திர பிரதேஷில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ கருட பஞ்சமி. கருடாழ்வார் எல்லா பெருமாள் கோவிலையும் பார்த்தாலையும் ரெண்டு கையை தூக்கிண்டு ஒரு காலை மடக்கி நிற்காம. இந்த கருடாழ்வாருடைய பிரம்மாண்டமான சிலை எங்கே பார்க்கணும்? ஸ்ரீரங்கம் கோவிலை பார்க்கலாம். மகா பிரம்மாண்டமாக இருக்கும். எத்தனையோ முழம் வேஷ்டி பண்ணாதான் அந்த நல்ல துணி வேஷ்டியை கட்டி வச்சுருப்பா. இது சுதையில், இந்த விக்கிரகம் சுதையில் இருந்தாலும் அந்த வேஷ்டி அது இருக்கும் 50 முழத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. நல்ல அகலக்கார பார்டர் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பா கருடாழ்வார். பெருமாள் சன்னி நோக்கி தனியை அந்த மண்டபமே கிட்டத்தட்ட அந்த சிலையே கிட்டத்தட்ட 20 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். அது நல்ல ரொம்ப அழகான போஸ்டர். பெருமாளை எப்பயுமே தூக்கின்னு வருது அவர் தானே. எல்லா இடத்துக்கும் அவர் தான் தூக்கின்னு போகிறார். அதாவது கருட புராணத்திலேயே நாராயணனை யார் ஸ்மரிக்கிறாளோ அவளை கர்மாலே காப்பாற்றுறது நாராயணன் தான். கருடன் தான் காப்பாற்றுறாரு. அதே மாதிரி தன்னை சம்சார கடலில் தவிக்கிறான், அவனை காப்பாற்றுறார் நாராயணன். எது மேலே காப்பாற்றுறார்? கருடன் மேலே காப்பாற்றுறார். அதே மாதிரி ஆதி மூலமே கூட்டு அழிக்கும்போது 1000 வருஷம் காலம் அந்த யானை முதலைப்படியில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அப்பயும் கருடாழ்வார். அதே மாதிரி துருவன் சரித்திரத்துலேயும் வருது கருடன். கருடன் இல்லாமல் நாராயணனுடைய கதையை சொல்லவே முடியாது. எல்லாத்துலேயும் கருடன் வந்துடும். கருடாழ்வார்ன்றது ஆழ்வாரால் சொல்லப்படுறது. வைஷ்ணவத்தில் முக்கியமான கேரக்டர் அவர். இது அமிர்தத்தை எடுத்துன்னு வர்றார்.
கருடாழ்வார். இப்போ இந்த கதைக்கு போகலாம். என்னென்ன, கருட பஞ்சமி நாக சதுர்த்தி எல்லாம் இருந்தாலும் ஒய் ஹேப்பன், இந்த விரோத மனப்பான்மை எப்படி உண்டாச்சு, எப்படி கருடனுக்கும் நாகங்களுக்கு பகைகள் உண்டாச்சுன்னா, கத்ரு வினதை 2 பேர் சகோதரிகள். காசிப மகரிஷிக்கு திதி அதித்தின்னு ஒரு மனைவிகள் இருக்கா, கத்ரு வினதி இருக்கா. அந்த மாதிரி நிறைய மனைவிகள் இருந்தா. அந்த காலத்து ரிஷிகள்லாம் நிறைய பண்ணிட்டா பிரஜாபதி உற்பத்திக்காக. ஸோ இந்த கத்ருக்கு வந்து மாதிரி காசிபர் மூலமாக வந்து இந்த அகால வேளையில் கூடணும் ஆசைப்படுறா. அவர் சொல்கிறார், பரப்பனா இதுதான் பிறக்கும், அசுரால் தான் பிறப்பா உனக்குன்றார். அது இவோ பண்ண திதியை மாதிரி பண்ணி பிறந்து அசுரால் பிறக்கிறா. அப்போ கத்ருக்கு வந்து முட்டையாக உண்டாகிறாவோ, நிறைய முட்டைகள், அதுலேருந்து தான் பாம்புலாம் உற்பத்தி ஆகுது. வினதைக்க மாதிரி முட்டை தான் உண்டாகுது. ஸோ அந்த இது இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இவாளெல்லாம் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, 2 சகோதரிகளும் பீச்சில் போயின்னு இருக்கா. கடலிலிருந்து காற்று வாங்கிட்டு இருக்கும்போது உச்சிரவசனுடைய தேவேந்திரோட குதிரை மேலே பறந்து வருது. அது வெண்மையான குதிரை. அது வந்து டக்குன்னு இவளை மடக்கணும்னு சொல்லிட்டு, வினதியை ரொம்ப நல்லவோ, கத்ரு என்ன செய்கிற, அந்த குதிரைக்கு வால் கருப்பாக இருக்குன்ட்டா. இல்லை வெள்ளையாக தான் இருக்குன்ற. அப்போ வந்து வால் கருப்பாக இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணேன், நீ எனக்கு அடிமையாகிறேன்ட்டா. தெரியாதனமா. ஏன்னா அது ராத்திரி பசங்கள்லாம் கூப்பிட்றா, எல்லா பாம்பும் வருது, நீங்கள்லாம் போய் அந்த உச்சிரசோடத்தை வாலை சுற்றின்ற நாளைக்கு மேலே பறந்து வரும் அது. அப்போ வாலில் வந்து கருப்பாக இருக்க மாதிரி பண்ணணும். கருநாகங்களாம் சுற்றி நிறைய பேர் மாட்டேன்றா, அவளை சபிச்சுடுறா. நீங்கள்லாம் வந்து இந்த யாகத்தில் ஜனமேஜயன் பண்ணுற யாகத்தில் வந்து போய் விழுந்து செத்து போங்கன்றா. இது கத்ருவோட சாபம் அந்த நாகத்துக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ சில நாகங்கள் ஒத்துண்டு இந்த வாலில் போய் சுற்றிடுறது. திருப்பியும் பறந்து வருது. அடுத்த நாள் பறந்து போய் காமிக்கிறா. அப்போ தூரத்தை பார்த்தா கருப்பாக தெரியுது அவளுக்கு. சரி, அடிமையாக இருக்கா, மாதிரி அடிமையாகவே இருக்கா தக சகோதரிக்கு. அப்போ வந்து இவளுக்கு குழந்தையெல்லாம் பிறந்த, பாம்பு குழந்தைய பிறந்த, நம்ம குழந்தை பிறந்தேன்னு சொல்லி ஒரு முட்டையை உடைச்சிடுறா. அப்போ அதுலேருந்து அருணன் வரான். அருணன் அடறான், அந்த மாதிரி நான் முழுவே வளரவே இல்லை, அவசரப்பட்டு முட்டையை உடைச்சிய. அதாவது இந்த ஆங்காரம், துராங்காரம், இந்த பொறாமையினால் என்ன ஆகுது பாருங்க, அந்த குழந்தையோட லைஃபை பேஸ் ஆகிடுது. இடுப்பு கீழே வளரவே இல்லை, காலே இல்லை அருணனுக்கு. அப்புறம் சூரிய தேவனை குதித்து தபஸ் பண்ணி சூரியன் தன்னுடைய தேரோட்டியாக வச்சிருக்கான்னு வருது. யார்? அருணனை. அருணன் அதனால தான் காத்தால வந்து சூரியோதயம் பார்த்தா நல்லது, அருணோதயம் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக அது எர்லி மார்னிங், இது ரொம்ப ஆரஞ்சு கலரில் வரும். அது வந்து அருணோதயம் பேர். அதை பார்க்க மாட்டான் நார்மலாக. இட்ஸ் நாட் அ குட் சைன். இப்போ கமிட்டி சப்ஜெக்டு. அப்போ அருணன் சொல்கிறான், இப்போயா முட்டாத்தனம் பண்ணி தொலைக்காத, என்னதான் அப்படி பற்றி எடுத்துட்டேன், 2வது முட்டையாவது வெயிட் பண்ணி உட அப்படின்ற. அதுலேருந்து கருட பகவான் வர நல்லா கூரிய மூக்கு அந்த மாதிரிலாம் வந்து பறக்கிறார். பறந்து வளர்ந்து வரார். அப்போ ஆல்ரெடி 2 பேருக்கும் சக்களத்துக்கு பொறாம தானே. ஸோ இந்த பாம்புகளுக்கும் கருடனுக்கும் பகைமை உண்டாகிடுது ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ கருடனை பார்த்தாலும் பாம்பெல்லாம் நடுங்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கருடனுக்கு இந்த மாதிரி இந்த பாம்போட ஆபரணங்கள்லாம் கூட போட்டுருப்பார் கருடா பகவான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து கேட்குறாரு அப்போ அம்மா கிட்ட, வினதை கிட்ட, என்ன நடந்து சொல்லணும். இந்த மாதிரி சொல்கிறா, நடந்ததெல்லாம் நீ பற்றி ரொம்ப ஏமாந்திரியமா நீ. ஸோ உன்னை வந்து இந்த அடிமை தளத்தில் விடுவிக்கிறா கேட்டேன்னா, நீ போய் வந்து அமிர்த கலசத்தை கொண்டு வரணும் அப்படியே கத்ரு கண்டிஷன் போடுறான். ஸோ தேவலோகத்தில் போய் அமிர்த கலசத்தை கொண்டு வரணும். ஸோ அங்கே பெரிய சண்டையெல்லாம் நடக்குது. அதெல்லாம் மீறி தேவேந்திரன்ட்ட சொல்லி நான் கொண்டு வந்து வச்சிடறேன் அப்படியே, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு மை சித்தி அப்படின்னு சொல்லி அது கொண்டு வரும்போது எல்லாம் பாம்புகளும் ஓடி வந்து அது குடிக்க ட்ரை பண்ணுறது. அப்புறம் தர்ப்ப காட்டு மேலே வச்சிடுறார். தர்ப்பையெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. அது மேலே வச்ச உடனே அதிலே சிந்துறது சில துளிகள். ஸோ கத்திரி சொல்கிறா, குழந்தைகளை போய் சாப்பிடுங்களாவே, அப்போ தான் வந்து திர்காயுஷ் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லா பாம்புகளும் போய் இந்த தர்ப்பையை நக்கிறது. அதனால் பாம்போட நாக்கு 2 2 பொழக்கிறது. பாம்பு நக்கிந்தினால் தர்ப்பையை
அதனால் தர்பைக்கே ஒரு தனி இது மோசம் வந்துடுது. ஏன்னா வந்து அமிர்தம் செஞ்சதுனால தர்பையை போட்டால் அது வந்து எந்த இது இட் வில் ப்ரொடெக்ட். அதனால தான் கிரகண காலத்தில் இந்த ஊறுகாய் கீர்காய் தயிர் பால் எல்லாத்துலேயும் ஒரு தர்பையை போட்டு வச்சுடுறது. ஸோ கெட்டு போகாது. அந்த ரேடியேஷன் வந்து இட் வில் நாட் ஸ்பாயில் த ஃபுட்டு. ஆர் இந்த லாங் ஸ்டாண்டிங் வச்சுக்கிற ஊறுகாயெல்லாம் வந்து கெட்டு போகாது. ஊறுகாய் ஜாடிலாம் கூட போடுவாள். ஸோ இந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் வந்து கொண்டு வந்து கொடுன்றார். நீ என்ன எனக்கு பார்க்கணும், அமிர்த கலசை கொண்டு வர கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு திருப்பி இப்போ தேவேந்திரத்தை கொடுத்துட்றார் கருடாழ்வார். ஸோ இது இந்த பகைமை எதனால தான் உண்டாச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ கருடனை யார் உபாசனை? கருட இந்த இதுவே பவிஷ்ய புராணம் கருட புராணத்துலலாம் வந்து இந்த என்னென்ன தண்டனைகள்லாம் எம்ம தருவாஞ்சோ அதெல்லாம் இருக்குது. நம்ம இந்த அந்நியன் சினிமாவோட பார்த்துருக்கலாம். ஸோ கருட புராணத்தில் தான் சொல்லப்படுறது. இப்போ கூட பார்க்குறேன் அந்த அபிராமியின் பொண்ணு என்னை பற்றி என்னென்னவோ பண்ணுறான். அந்த காலத்து காத்தால் பேப்பர் எடுத்தாலே தலையை சுற்றுறது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற, கல்யாணம் பண்ணிட்டு அந்த புது மாப்பிள்ளை ஏஷன் போய் கொண்டுடுறா. எதுக்கு கல்யாணமே வேண்டாமா அதுக்கு? அப்போ வேறு யாரை பிடிச்சிருக்காலும் படின்னு போயிருக்கலாமே. இந்த மாப்பிள்ளையை கொன்று இது தேவையா? குழந்தைகளை கொள்றா. இந்த புத்தியெல்லாம் துர்புத்தியெல்லாம் அப்படி வருது. இந்த கலிகாலத்தில் களி முத்த 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 ஜங்கள். அதனால தான் வந்து நம்ம இதெல்லாம் இதெல்லாம் கேட்கணும், சரிதத்தெல்லாம் கேட்கணுண்டு. ஸோ வில் நாட் மேக் மிஸ்டேக்ஸு. இந்த எண்ணங்கள் செதறாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாத டிவி சீரியலில் பார்த்துட்டு கன்றாவி இதை பார்த்துட்டு இப்போ பேப்பரை பிடிச்சா நல்ல செய்தி எழுதி பார்க்கும்போது ஒரு நல்ல செய்தியில் பிரிட்ஜு கீழே விழுந்துங்கன்றான், பிளேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்றான், ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்றான், ட்ரெயின் டிரையில் ஆச்சுன்றான், என்னவோ. ஸோ உலகங்களில் அதாவது அப்பா அம்மா குழந்தை அந்த காலத்திலலாம் வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சோம் நாங்கள்லாம். உண்மையாக சொல்கிறேன். தரையில் பாயெல்லாம் படுத்துட்டு இருப்போம், கற்று கூட கிடையாது, ஒரு பேன் தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் வளர்ந்தவ. ஸோ அம்மா நல்ல வாசனையை சமைச்சு போடுவோம், நல்ல அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது. இப்போ கலிகாலத்தில் என்னவோ திடீர் ஸ்விக்கி கொண்டு தரான், எல்லா ஆற்றுலையும் பார்க்குறேன். பிராமண ஆற்றுலேயே தான் நடக்கிறது. ஸோ இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி எவனோ எங்கே பண்ணுறானோ என்னத்தை பண்ணி தொலைக்கிறான். அதாவது மனித எண்ணங்கள் அந்த இதுபோது எங்கள் அம்மா அரிசி கலைஞ்சி வைக்கும்போது அக்ஷயம் வைப்பா, அதாவது பெருகட்டோண்டு. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒவ்வொரு செயலுமே வந்து பார்த்து 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 பண்ணியிருக்கா. அதை பார்த்து பசங்களாம் கற்றுண்டா. இப்போ அம்மாக்காரிக்கும் தெரியல, அப்பனுக்கும் தெரியல, பிள்ளைகளுக்கும் தெரியல, ரிலேஷன்ஷிப்பே தெரியல. அது மாதிரி எடுத்துப்போ அதெல்லாம் மாறணும். திருப்பி வி ஷுட் பிரிங் பேக். அதுக்காக அக்ரஹாத்தை பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அட்லீஸ்ட் நம்மளுடைய அதுக்காக தான் புக்ஸ் எல்லாம் படிக்கணும். நல்ல குழந்தைகளை பெரியவா தெரிஞ்சுட்டா தான் கதையை சொல்ல முடியும். இவளுக்கே விஷயத்துக்கு ராம சித்தப்பானா முடியும், உனக்கு எப்படியாது. ஸோ இந்த கருட புராணத்தை வாசிக்கிறதெல்லாம் நம்ம நல்லது. ஸோ இந்த நாளைக்கு வந்து கருடனை நம்ம வந்து நிறைவு கோரணும். பெருமாள் கோவில் போனால் கருட ஆழ்வாருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணுங்க. இன்றைக்கி நாக சதுர்த்தி, நாளைக்கு கருட பஞ்சமி. ரெண்டுமே வந்து நம்மளை வந்து காப்பாற்றுறது. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டுமே வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் தான். நாக சதுர்த்தி பண்ணும்போது நாகங்கள் நம்மளை தீண்டாது. கருட பஞ்சமி பண்ணும்போது வேறு உபாதையிலேருந்து நம்ம காப்பாற்றிடும். ஸோ இதெல்லாம் சொல்லி நாளைக்கு பெருமாள் கோவிலில் போய் கருடாள் பாருங்க. மேலே கருடன் தரணும். அதாவது கழுகு வேறு. நல்லா புரிஞ்சுங்க. பருந்துன்னு கிருஷ்ண பருந்துன்னு பேர். கழுத்தில் வெள்ளையாக இருக்கும் அதுக்கு. ஸோ அதுதான் கருடன். ஸோ கோவிலில் கும்பாபிஷேகம் ஆகும்போது சுற்றுறது இல்லையா, அதெல்லாம் கருடன், கழுகு இல்லை. ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் த பேர்ட்ஸ். இதை சொல்லி இதெல்லாம் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. சுதாமூர்த்தி கூட நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்கா. அதில் பாருங்கள், இந்த டெவேலி புக்ஸ் எல்லாம் எடுத்து பசங்க குழந்தைகள் வாங்கி கொடுங்க. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.